ஹாய் வணக்கம். நீங்கள் பொதுவாக வயிறு வலின்னு டாக்டர்கிட்ட போகிறப்ப வயிறு வலி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கிளியராக சொல்லும்போது உங்களுக்கான டயக்னோசிஸை கிளினிக்கலாகவே நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வயிறை 9 பகுதிகளாக பிரிக்கிறோம். எப்படின்னா நடுவில் 2 கோடு ரைட்டு மிடில் லெஃப்ட் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த கிராஸில் 2 கோடு அப்பர் மிடில் அண்ட் லோவர் குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ மொத்தம் 9 குவாட்ரண்ட் இருக்கும். இந்த 9 குவாட்ரண்ட்டில் எங்கே உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத வச்சு என்ன வியாதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத கிளினிக்கலாக எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா ரைட் அப்பர் குவாட்ரண்ட் இந்த சைடு ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே லிவர் தான் மெயின். ஸோ லிவரில் வர இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ், லிவரில் வர ஆப்சஸ் சீல் வைக்கிறது, அதே மாதிரி பித்தப்பை கல்னால் வர வலி பிலியரி கோலிக்குன்னு சொல்லுவோம் அந்த வலி, இது இல்லாமல் அசிடிட்டி அல்சர்னாலையும் வலிக்கலாம். ஸோ ரைட்டு மிடில் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்னி தான் அந்த இடத்துல மெயின். ஸோ ரைட் கிட்னி ஸ்டோனு அதில் வர இன்ஃபெக்ஷனு, அதே மாதிரி பெருங்குடலில் வர இன்ஃபெக்ஷன் கிரான்ஸ் டிசீஸ், அப்பண்டிக்ஸோட ஏர்லி ஸ்டேஜில் கூட அங்கே பெயின் இருக்கலாம். அப்புறம் ரைட்டு லோவர் குவாட்ரண்ட்டு இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ் தான் காமனான ரீசன், ஒட்டுக்குடல் வீக்கம். அது இல்லாமல் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா சினைப்பையில் வர கட்டி அது வெடிக்கிறது, அதே மாதிரி ரைட் சைட் டியூப்பில் வர எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அப்புறம் சிறுகுடலில் வர இன்ஃபெக்ஷன் இலியைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் காரணம். ஸோ மிடில் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் அப்பர் வந்து உங்களுக்கு அல்சர் தான் ஃபஸ்ட்டு காரணம். பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரபிள், பேங்க்ரியாடைட்டிஸ் கணையத்தில் வர இன்ஃபெக்ஷன், அது இல்லாமல் இந்த நெஞ்சு கறிக்குது இல்லையா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எது கழிச்சு வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த காரணமெல்லாம் மிடில் கம்பார்ட்மெண்ட்டில் அப்பர் போர்ஷனில் வரும். நடுவு அதாவது அம்பிளிக்கல் ரீஜன் வந்து அதில் வந்து இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் தான், குடலில் வர இன்ஃபெக்ஷன், அப்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ஹெர்னியா குடல் இறக்கம், இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். மிடில்லையே லோவர் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் கர்ப்பப்பையில் வர கட்டி, கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் டைம் வர பெயின், அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆண் கிளாண்டு ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வர இன்ஃபெக்ஷன். ஸோ லெஃப்ட் சைடில் அப்பர் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டொமக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சரு, பேங்க்ரியாடைட்டிஸ் கணையத்தில் வர இன்ஃபெக்ஷன், அது இல்லாமல் அங்கே வந்து மண்ணீரல் இருக்குது. ஸோ மண்ணீரலில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்பிளினைட்டிஸ் அதெல்லாம் காரணமாக இருக்கலாம். லெஃப்ட்டு மிடில் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கிட்னி ஸ்டோன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பெருங்குடலோட இன்ஃபெக்ஷனு, அது இல்லாமல் கான்ஸ்டிபேஷன்லேயும் அங்கே பெயின் வரும். அதே மாதிரி லெஃப்ட்டு லோவரில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைடு ஓவரி மாதிரி அந்த சைடு லெஃப்ட் சைடு ஓவரி, லெஃப்ட் சைடு எக்டோபிக் ப்ரெக்னன்சி, கான்ஸ்டிபேஷன், டைவர்டிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பெருக்குடலில் வர அலர்ஜி, உணவு ஜீரணம் பண்ணுற கெப்பாசிட்டி குறையிறது, ஃபைபரே இல்லாமல் சாப்பிட்றவங்க, ரொம்ப சத்து இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது காமனாக இருக்கும். வயிறு வலின்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாயிண்ட்டாக கவனித்து டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். இது உங்களுக்கான டயக்னோசிஸ் கிளியராக இருக்க ஹெல்ப் பண்ணும். நன்றி.